உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 25/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. தேய்பிறை. இன்றைய திதி துவாதசி திதி பகல் 12:48 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மாலை 6:31 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு திருவோணம். இன்றைய யோகம் பிரபலாரிஷ்ட யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் வடக்கு. அதற்கான பரிகாரம் பால். இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள்: திருத்தணி முருகப்பெருமான் பாலாபிஷேகம். இன்றைய பொது பலன்கள்: முக்கிய பிரமுகர்களை சந்திக்க, ஆயுதம் மற்றும் தொழிற் பயிற்சி மேற்கொள்ள, வாஸ்து பூஜை செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க. உங்களுடைய பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்வீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரியின் சொல் கேட்டு நடப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால முதலில் சந்தேகப்படுவதை நிறுத்துவது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. வாகன பயணங்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை பணிந்து செல்ல வேண்டியது அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சில புதுமையான விஷயங்களை செய்து மற்றவரின் கவனத்தை ஈர்ப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய திட்டங்கள் நிறைவேறும். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுக்கு வழியை வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் அரசு காரியங்கள் தாமதமாக முடியும். பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீங்க. அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வரக்கூடிய சூழல் ஏற்படும். பிரியமானவர்களுடைய சந்திப்புகள் நிகழும். வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீங்க. உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது.
இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சொத்து பிரச்சனைகள் நல்ல தீர்வு கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் முக்கியத்துவம் தருவாங்க. சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் சாதகமாக ஆகும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீங்க. எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். அவசர முடிவால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கும். உறவினர்கள் நண்பர்களிடையே மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. தேவையற்ற அலைச்சலும் வீண் விரயமும் உருவாகும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். வெளிநாட்டு தொடர்பால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.